சூரத்துல் பக்ரா வசனம் 11 மற்றும் 12. பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர் என அவர்களிடம் சொல்லப்பட்டால், சீர்திருத்தவாதிகளே நாங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதோ நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள், ஆனாலும் இதை அவர்கள் உணர்வதில்லை. இது நயவஞ்சகர்களையே குறிக்கிறது என இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட நபித்தோழர்கள் தெரிவிப்பதாக விரிவுரையாளர் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். பூமியில் குழப்பம் விளைவித்தல் என்பது இறை மறுப்பையும் பாவங்கள் புரிவதையும் தான் குறிக்கிறது. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்பதற்கு பூமியில் பாவம் புரியாதீர்கள் என்று பொருள். நயவஞ்சகர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்வதோ மாறு செய்யுமாறு தூண்டுவதோ பூமியில் அமைதியை சீர்குலைத்து குழப்பத்தையே ஏற்படுத்தும். ஏனெனில் இறைவனுக்கு கீழ்ப்படிவதால் மட்டுமே வானம் மற்றும் பூமியில் அமைதி நிலவ முடியும். இவ்வாறு நயவஞ்சகர்கள் இறைவனுக்கு மாறு செய்த போது இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு அவர்கள் நேர்வழியில் உள்ள சீர்திருத்தவாதிகளே நாங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் என முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், இறைவனுக்கு மாறு செய்ததன் மூலம் நயவஞ்சகர்கள் பூமியில் குழப்பம் செய்தார்கள். இறைவன் தடை செய்துள்ள செயல்களை செய்தல், அவன் கடமையாக்கியவற்றை கைவிடல், இறை மார்க்கத்தில் ஐயம் கொள்ளல், தங்களிடம் குடிகொண்டு விட்ட அந்த ஐயத்தை மறைத்து இறை நம்பிக்கையாளர்களிடம் பொய்யுரைத்தல், இறை நேசர்களுக்கு எதிராக இறைவனையும் அவனுடைய வேதங்கள் மற்றும் தூதர்களையும் ஏற்க மறுப்போருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய்தல், இவை எல்லாமே நயவஞ்சகர்கள் புரிந்த குழப்பங்கள்தான். ஆனால் இதனாலெல்லாம் தாங்கள் நன்மையே புரிவதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நயவஞ்சகர்கள் தமது முந்தைய நிலையிலேயே வெளிப்படையிலும் இறை மறுப்பாளர்களாகவே இருந்திருந்தால் அவர்களால் விளையும் தீங்கு சொற்பமாகவே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வெளியே இறை நம்பிக்கையாளர்களைப் போன்று நடித்தார்கள். இதனால் உண்மையான முஸ்லிம்கள் குழப்பமடைந்தார்கள். உண்மையே இல்லாதவற்றை கூறி முஸ்லிம்களை நயவஞ்சகர்கள் ஏமாற்றினார்கள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக இறை மறுப்பாளர்களுடன் கைகோர்த்து கொண்டார்கள். இவ்வாறு நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று எவரேனும் கூறினால், இறை மறுப்பாளர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகிய இரு பிரிவினிடையே சமாதானம் செய்து வைத்து இருவருக்கும் இடையே பாலமாக விளங்குகிறோம் என்று நயவஞ்சகர்கள் கூறிவிடுவார்கள். அல்லது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததன்படி முஸ்லிம்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் இடையே சமரசம் செய்து வைக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள். இதற்கு பதிலடியாகவே அல்லாஹ் கூறுகின்றான், இல்லை, அவர்களே குழப்பவாதிகள். இருப்பினும் அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. அதாவது எதை அவர்கள் சீர்திருத்தம் என்றும் சமரசம் என்றும் எண்ணிக்கொண்டார்களோ அதுதான் குழப்பமே. ஆயினும் அறியாமையின் காரணத்தால் அது குழப்பம் என்பதையே அவர்கள் உணர்வதில்லை.